Hey guys, welcome back. POCO fans இந்த வருஷம் சர்ப்ரைஸ் பண்றதுக்காகவே POCO சைடுல இருந்து இந்த மாசம் ஒரு லான்ச் ஷெட்யூல் பண்ணிருக்காங்க. POCO M series வந்து நல்ல ஒரு அஃபோர்டபிளான பிரைஸ் பிராக்கெட்ல வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் போனா கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. பட் ரீசெண்டா POCO M seriesல அவங்க பண்ண சம்பவம் எல்லாமே வந்து Redmi ஸ்மார்ட் போன் அப்படியே லைட்டா பட்டி டிங்கரிங் பண்ணி ஏதோ புது ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ற மாதிரி பில்டப்லாம் கொடுத்து லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. POCOவோட M4 Pro வந்து இந்த மாசம் 15ஆம் தேதி அஃபிஷியலா FLIPKART எக்ஸ்க்ளூசிவா லான்ச் பண்றாங்க. இது அவங்க ட்விட்டர் ஹேண்டில்ல வந்து காலையில இருந்து மாத்தி டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. POCO phones அப்படினாலே வந்து FLIPKART எக்ஸ்க்ளூசிவா தான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பட் இந்த வாட்டி வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து POCO ஃபேன்ஸுக்கு சர்ப்ரைஸாக இருக்குமா இல்லை ஏமாற்றத்தை கொடுக்குதா அப்படின்றது வந்து நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்காக வந்து டெலிகிராமில் ஆஃபர் சேனல் ஒன்று வச்சிருக்கோம். இந்த ஆஃபர் சேனலில் ஆன்லைனில் இருக்கக்கூடிய ரெகுலர் டீல்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு போன வாரம் வந்து சாம்சங் A52s 26,000 வந்தது. எத்தனை பேருக்கு அது தெரியும் அப்படின்றது மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. அந்த டீல் ஆன்லைன்லேயே வந்து நம்ம தான் நோட்டீஸ் பண்ணி இமீடியட்டாக நம்ம சேனல்லேயே வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் மற்ற கேட்டகரிஸில் இருக்கக்கூடிய லைட்னிங் டீல்ஸ் எல்லாத்தையும் வந்து ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க வந்து ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். POCOவோட M4 Pro நம்ம பார்த்தோன்னா பேர் எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்குது. பேருக்கு வந்து எந்த ஒரு குறைச்சலுமே இல்லை. பட் ஃபோனோட டிசைன் பார்க்கும்போது இங்கே பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன டவுட் வரும். ரெட்மியில் இப்போ தான் ரீசெண்டாக லான்ச் பண்ணால் Note 11T ஸ்மார்ட் ஃபோன் இருந்தது. அதே டிசைன் தான் இந்த இடத்துல பார்க்க முடியுது. பட் POCO சைட்லேருந்து ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணோம். சேஞ்ச் எதுவுமே பண்ணாமல் நாங்கள் ஒரு புது ஃபோன் லான்ச் பண்ணுறோம் அப்படின்னா POCO ஃபேன்ஸே காண்டாயிடுவாங்க. ஸோ அதனால் இந்த வாட்டி வந்து ஒரு கிரே கலர், ப்ளூ அண்ட் எல்லோ கலர் POCOவோட ஃபேவரேட். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து மார்க்கெட்டில் ஏதோ ஒரு புது ஸ்பெக்கோட ஸ்னாப்ட்ராகன் 695 லான்ச் பண்ணுறாங்கன்ற மாதிரிலாம் இல்லை. ரெட்மி Note 11T ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, ரீசெண்டாக டிமென்சிட்டி ப்ராசரோட லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதே ஸ்மார்ட் ஃபோனை தான் வந்து இந்த POCO M4 Proவாக கொண்டு வராங்க. பின்னாடி வந்து கேமரா டிசைன் எதுவுமே சேஞ்ச் பண்ணல, கலர்ஸ் மட்டும் தான் வந்து இந்த வாட்டி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் நம்ம பார்த்தோன்னா அந்த சென்டர் பஞ்சுவல் டிஸ்பிளேயோட வருது. பட் இதுவும் வந்து மீடியாடெக் டிமென்சிட்டி 810 தான் வந்து பவர் பண்ணியிருக்காங்க. 5G ப்ராசஸர் ஏற்கனவே நம்ம Note 10Tல பார்த்த மாதிரி தான் ஒரு நல்ல கேப்பபிளான ப்ராசஸர். பட் ஹார்ட்வேர் மட்டும் நல்லா பவர்ஃபுல்லாக இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள். சாஃப்ட்வேரும் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்க கரெக்டாக ஆப்டிமைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவுட்புட் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். பட் சாஃப்ட்வேர் நம்ம ரீசெண்ட் டேஸாக MIUIல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். டெய்லி கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட்டு, யூசர்ஸே வந்து பயங்கரமாக கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருக்காங்க. ரீசெண்ட் டேஸில் அந்த MIUI 12.5 எல்லாமே வந்து அவ்வளோ பக் இருக்குது. ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ் பிராக்கெட் யாருமே கொடுக்காத அளவுக்கு வந்து ஹார்ட்வேர் நாங்கள் தரோம் அப்படின்றது வந்து பெரிய விஷயம் கிடையாது. கூடவே வந்து சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபோன் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஒரு லாங் ரனில் பார்க்கும்போது இந்த சாஃப்ட்வேர் இஷ்யூஸ் கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் அடுத்த வாட்டி அந்த யூசர் வந்து ரெட்மி ஃபோனோ இல்லை POCO ஃபோன் பக்கம் திரும்பி போவாங்க. இன்னொரு டிசப்பாயிண்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து லேட்டஸ்ட் Android 11ஓட தான் வரப்போகுது. POCO லாஸ்ட் மினிட்ல ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுத்து Android 12ஓட கொடுத்தாங்கன்னா நல்லா தான் இருக்கும். பட் POCO கிட்ட Android 12 நம்ம எதிர்பார்க்கறது கொஞ்சம் பெரிய விஷயம் தான். கேமரா, டிஸ்பிளே, பேட்டரி இந்த மாதிரி மற்ற எந்த ஸ்பெக்குமே வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. ரெட்மி Note 11T வந்து அப்படியே பேர் மாற்றி POCO M4 Pro தான் இந்த வாட்டி கொண்டு வராங்க. ரெட்மி Note 11Tயோட அன்பாக்சிங் வந்து நம்ம சேனலில் பண்ணியிருக்கோம். ஒருவேளை இந்த POCO M4 Pro பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சின்னா அந்த அன்பாக்சிங் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த ஃபோனுக்கே வந்து நம்ம சேனலில் யாருமே வந்து பெரிய அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. பட் ரொம்ப நாள் வந்து அந்த பேஸ் வேரியன்ட் கண்ணிலே காட்டல. இப்போ தான் ரீசெண்ட் டேஸாக தான் வந்து பேஸ் வேரியன்ட் கண்ணில் படுது. பட் POCO கிட்ட இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு அக்ரெசிவாக கொண்டு வராங்க. பட் இன்னொரு சைட் நம்ம பார்த்தோன்னா POCO X3 Pro ஸ்னாப்ட்ராகன் 865 பவர் ஸ்மார்ட் ஃபோன். அதுவே வந்து ஆன் பேப்பர் வந்து ஸ்பெக்ஸ் பயங்கரமாக தான் இருக்குது. பட் அதையும் வந்து ஒரு சில ஓவர் ஹீட்டிங் இஷ்யூஸ், சாஃப்ட்வேர் இஷ்யூஸ்லாம் இருந்தது. பட் இப்போ கரண்டாக அந்த ஸ்மார்ட் ஃபோனை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அந்த X3 Pro கண்டிப்பாக வந்து ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனாக இருக்காது. ஸோ X சீரிஸ்ன்றது வந்து POCOக்கு வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் சீரிஸாக தான் இருந்திருக்கு. இது வந்து ஒரு மிட் ரேஞ்சில் தான் இவங்க கொண்டு வராங்க. ஸ்டில் ப்ரைஸிங் நம்ம பார்க்கும்போது ரெட்மி Note 11T பார்த்த மாதிரி சிமிலர் ப்ரைஸிங் வந்து நம்ம இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஒரு 16,000 to 18,000 ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் இது கொண்டு வரதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. நீங்கள் யாராச்சும் வந்து MIUI ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். POCO வந்து திருப்பி அவங்க ஃபேன்ஸ் வந்து டிசப்பாயின்ட் பண்ணுற மாதிரி அதே ஸ்மார்ட் ஃபோனை தான் வந்து திருப்பி கொண்டு வர மாதிரி இருக்குது. அட்லீஸ்ட் இது வந்து ஒரு ஸ்னாப்ட்ராகன் 695 பவர்டு லேட்டஸ்ட் Android 12ஓட கொண்டு வந்திருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சாஃப்ட்வேர் வந்து லாஸ்ட் மினிட்ல ஏதாவது Android 12 கொடுப்பாங்களா அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். மற்ற ஸ்பெக்ஸ் குயிக்காக பார்க்கணுன்னா 6.6 inch ஃபுல் HD டிஸ்பிளே, LCD டிஸ்பிளே தான், 98 ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது, 5000 mAh பேட்டரி, 33 வாட் சார்ஜிங்கு, டிமென்சிட்டி 810ல வந்து பவர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக்கு. கேமரான்னு பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் 16 MP, பின்னாடி டூவல் கேமரா செட்டப் தான் வந்து ரெட்மி Note 11Tல கொடுத்துருந்தாங்க. இதுலேயும் அதே கேமரா செட்டப் தான் தராங்க. 50 MP மெயின் கேமரா, 8 MP அல்ட்ரா வைட் கேமரா. ரெட்மி Note 11T கேமரா வந்து பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. வீடியோகிராஃபியில் ஃபோக்கஸ் அண்ட்
ஃபார்மேட்டிங் இஷ்யூலாம் இருந்தது. பட் அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு யாருமே வந்து நம்ம சேனலில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டல. அந்த ஸ்மார்ட் ஃபோனோட ரிவ்யூ வந்து நான் அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டேன். போக்கோ பேரில் வந்து இது கொண்டாடுறதுனால ஹைப் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. உங்களில் நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டினீங்க அப்படின்னா ஸோ நோட் 11T ஆனால் இந்த போக்கோ M4 Pro வந்து நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து போக்கோ ஃபேன்ஸுக்கு சர்ப்ரைஸாக இருக்குமா இல்லை ஏமாற்றத்தை கொடுக்குதான்னு உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.